ஆன்லைன் மூலம் வலி மாத்திரைகளை வாங்கி போதைக்காக பயன்படுத்துவதை இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து பதிவு பெற்ற மருந்தாளுநர்கள் நலச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அனைத்து பதிவு பெற்ற மருந்தாளுநர்கள் நலச்சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள மருந்தாளுநர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், மருந்தகத்தில் மருந்தாளுநர்கள் பணியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆன்லைன் மூலம் வலி மாத்திரைகளை வாங்கி போதைக்காக பயன்படுத்துவதை இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் எனவும் கூட்டத்தின் போது தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆன்லைன்ல இப்போ வலி நிவாரண மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சமுதாய சீர்கேடு நிறைய நடந்துட்டு இருக்கு. இளைஞர்கள் எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஸோ அதனால பொறுப்பாளர் மருந்தாளுநர் நலச்சங்கம் அப்படிங்கிற முறையில் அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, அதை உடனடியாக இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அதுக்கான முழு ஒத்துழைப்பை தமிழ்நாடு அனைத்து பதிவுட்ட மருந்தாளர் நலச்சங்கம் கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. அதை அடக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதை அரசு உடனடியாக முன்னெடுத்து தேவையான நடவடிக்கைகளை செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோங்க.